கல்வி சதகம் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கல்வி சதகம் சேனல் வாயிலாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தங்களோட தொடர்ந்த ஆதரவிற்காக. நம்மளோட சேனலை நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்க கையில உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய தலைப்பு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இது நம்மளுடைய இரண்டாவது பகுதி. முதல் பகுதியை பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்ல கொடுக்குற அந்த முதல் பகுதியை பார்த்துட்டு இந்த இரண்டாம் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். சார் என்ன சார் ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கீங்களா சார்? அட்ஜெக்டிவ்னா என்ன சார்? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒன் மோர் டைம் சொல்றேன் பாருங்க. மோர் அபவுட் த சப்ஜெக்ட்ஸ். பெயர் சொல்லை பற்றி மிகைப்படுத்தி கூறக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். சரி சார், இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன சார்? ஓகே, வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சஃபில் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த சஃபில் பண்ணி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் முறையில் நாம் அரேஞ்ச் பண்ண வேண்டும். அதற்கான அக்னாலஜ்மெண்ட் பாருங்க, கீழே உங்களுக்கு நான் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கா கிளாரிட்டி கிடைக்கும். பார்த்துட்டு வாங்கயா. ரைட், வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 pink delicious cupcakes. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் தான். எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பாருங்க, கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன் பாருங்களேன், இந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல ஆர்டிகல் வேர்டான ஏ அண்ட் த வரல. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எதை நோக்கி இருக்கணும்? அடுத்த வேர்டானது. இப்ப பாருங்க, 2 அப்படிங்கிறது என்னது? நம்பர். பிங்க்ங்கிறது கலர். டெலிசியஸ் அப்படிங்கிறது ஒப்பீனியன், நன்றாக இருக்கிறது. எது? கப் கேக்ஸ். அப்ப டெலிசியஸ் அப்படிங்கிறது எதுல சார் வரும்? ஒப்பீனியன்ல வரும். அடுத்து இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்துல சைஸ் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அடுத்து அதே மாதிரி ஷேப் பத்தி சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. கண்டிஷன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்ல. அடுத்தப்பல ஏஜ் ஏதாவது காலங்கள் குறித்து சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டாங்க? கலர் பத்தி சொல்றாங்க. அப்ப பாருங்க, டெலிசியஸ், பிங்க். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னது? நம்பர். 2ங்கிறது பேட்டர்ன்ல வரும். அப்ப பிங்க்கு அப்புறமா என்ன வருது? பேட்டர்ன் 2. அடுத்து ஆரிஜின் அல்லது நேஷனாலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அடுத்து மெட்டீரியல், இங்க கப்புங்கிறது மெட்டீரியலா? கப். அடுத்தாப்புல பர்பஸ். பர்பஸ் பத்தி சொல்லல, நேரடியாக எங்க போயிட்டாங்க? நவுன் பத்தி போயிட்டாங்க. கேக்ஸ். அப்ப ஆன்சர் பாருங்க, டெலிசியஸ், பிங்க், 2 கப் கேக்ஸ். இந்த பாக்ஸ் நீங்க தரவு பண்ணிக்கிட்டாலே பக்கா கிளியரியா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a cotton dirty old shirt. இதுல ஏங்கிற வேர்டு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா ஆர்டிகல்ஸ்குள்ள வந்துரும். சூப்பர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒப்பீனியன் பத்தி இங்க ஏதாவது வருதா சார்? கண்டிப்பா ஒப்பீனியன். டர்ட்டி, அது ரொம்ப டர்ட்டா இருக்குடா. அப்ப தன்னோட கருத்து. அப்ப பாருங்க, டர்ட்டி. சைஸ் பத்தி ஏதாவது சொல்றாங்களா சார்? கிடையவே கிடையாது. ஷேப் பத்தி சொல்றாங்களா சார்? கிடையாது. கண்டிஷன்ஸ் பத்தி கிடையவே கிடையாது. ஆனா ஏஜ் பத்தி சொல்றாங்க பாருங்க, டர்ட்டி ஓல்டு. அடுத்து கலர் பத்தி சொல்ல கிடையாது. பேட்டர்ன் பத்தி சொல்ல கிடையாது. ஆரிஜின்ஸ் பத்தி சொல்ல கிடையாது. அடுத்தாப்புல மெட்டீரியல்ஸ்குள்ள வந்துட்டாங்க. காட்டன். அடுத்தாப்புல ஷர்ட்ங்கிற வேர்ட் இருக்கும். நான் உள்ள ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. அப்ப எக்ஸாக்ட் ஆன்சர் பாருங்க, a dirty old cotton shirt. சூப்பர். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாருங்க, an English new exciting book. ஸோ இதுல பார்க்கலாம், ஆர்டிகல் வேர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படிங்கிற வேர்டை போறோம். ஒப்பீனியன் என்ன சார்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அப்ப இது ஒப்பீனியன் அண்ட் எக்ஸைட்டிங். சைஸ் பத்தி சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஷேப் பத்தி சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்ல. கண்டிஷன்ஸ் பத்தி கிடையவே கிடையாது. ஆனா ஏஜ் பத்தி சொல்லியிருக்காங்களா? பாருங்க, அண்ட் எக்ஸைட்டிங் நியூ. கலர் பத்தி சொல்ல கிடையாது. பேட்டர்ன் பத்தி சொல்ல கிடையாது. ஆரிஜின் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பாருங்க, an exciting new English. நெக்ஸ்ட் ஃபைனலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா புக். அப்ப புக்குங்கிறது எதுல சார் வரும்? மெட்டீரியல்ல வருமா சார்? மெட்டீரியல்லையும் வரலாம். ஆனா நான் ஃபைனலா நவுன்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் ஃப்ரம் தேர்ட் கொஸ்டின் என்னது? an exciting new English book. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, a small American thin lady. இதுல பாருங்க, ஏன் அப்படிங்கிறது ஆர்டிகல்ல வந்துருது. அடுத்தாப்புல உங்களுக்கு ஒப்பீனியன் இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அடுத்து என்ன வருது? சைஸ் வருது. சைஸ்ல யார் சார்? ஸ்மால். ஸ்மால். அடுத்தாப்புல ஷேப் பத்தி வருதா சார்? கண்டிப்பா ஷேப் பத்தி வருது. பட் நாங்க எழுதாம விட்டுட்டேன். தின் அப்படிங்கிறது ஷேப். ஸ்மால் தின். அடுத்தாப்புல உங்களுக்கு ஷேப்புக்கு அப்புறம் கண்டிஷன் கிடையாது, ஏஜ் கிடையாது, கலர் கிடையாது, பேட்டர்ன் கிடையாது. ஆரிஜின் பத்தி நேரடியா வந்துட்டாங்க. அமெரிக்கன். அடுத்தாப்புல உங்களுக்கு நவுனுக்கு தான் போகும். அப்ப அமெரிக்கன் லேடி. ஆன்சர் பாருங்க, a small thin American lady. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, கொஸ்டின், a new wooden round table.
பாருங்க ஆன்சர் பார்க்கலாமா உங்களுக்கு ரைட் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டிக்கல் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒப்பீனியன் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா கிடையவே கிடையாது சைஸ் பத்தி சொல்லியிருக்காங்களா சார் சைஸ் பத்தி உங்களுக்கு கிடையாது ஷேப் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன் ரவுண்ட் அடுத்தாப்புல நம்மளுக்கு என்ன சார் சொல்லியிருக்காங்க ஷேப்புக்கு அப்புறமாக கண்டிஷன் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார் கண்டிஷன் பத்தி சொல்லல ஆனா ஏஜ் பத்தி சொல்லியிருக்காங்க நியூ அப்ப பாருங்க a round new அடுத்தாப்புல கலர் பத்தி எது சொல்லியிருக்காங்களா சார் கிடையாது பேட்டர்ன் பத்தி சொல்லியிருக்காங்களா சார் கிடையாது ஆரிஜின் பத்தி சொல்லியிருக்காங்களா சார் கிடையாது மெட்டீரியல் பத்தி சொல்லியிருக்காங்க உடன் அடுத்தாப்புல டேபிள் அப்படிங்கிற வேர்டு நவுன்ல போயிடும் பர்பஸ் கிடையாது ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் a round new wooden table ஸோ இதுதாயா உங்களுக்கான சரியான பதிலை எப்படி சூஸ் பண்றது இந்த டாபிக்லன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு நிச்சயமா உதவி பண்ணும் வாங்க நம்ம அடுத்த சீரீஸ் பார்க்கலாம் செகண்ட் சீரீஸ் பாருங்க இஸ் த adjective order right or wrong ஸோ உங்களுக்கு கேள்வி போட்டித் தேர்வில் இப்படி கேட்க மாட்டாங்க பட் இதே கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பக்காவாக பட்டையை கிளப்பிடலாம் அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கிய அமைப்பு முறை சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க சரி அப்படின்னு நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம் அந்த வாக்கியங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க தவறு என்றால் அதற்கான சரியான தேர்வு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க she is wearing a beautiful red silk dress இது கரெக்ட் நம்ம அரேஞ்ச்மெண்ட் எடுத்து நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நீங்களா மேட்ச் பண்ணி பாருங்க செகண்ட் ஒன் பாருங்க the man carried a small black old suitcase இது wrong அப்ப என்ன சார் wrong அப்ப சரியான தேர்வு என்ன சார் வரும் பாருங்க அப்படியே adjective மட்டும் லுக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும் ஆர்டிகல் வரணும் அடுத்தாப்புல நம்மளுக்கு ஒப்பீனியன் கிடையாது சைஸ் வரணும் ஸ்மால் அடுத்தாப்புல நம்மளுக்கு என்ன சார் நெக்ஸ்ட் வரணும் அந்த ஏஜ் ஓல்டு அப்படிங்கிற வேர்டு இருக்கா ஓல்டு அடுத்து கலர் பிளாக் அடுத்து எப்பவும் போல இருக்கக்கூடிய அந்த நவுன் சூட் கேஸ் ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் எ ஸ்மால் ஓல்ட் பிளாக் சூட் கேஸ் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஓல்டையும் பிளாக்கும் மாற்றி போட்டிருக்காங்க ஸோ இப்போ இது இரண்டாவதுக்கான சரியான பதில் தேர்ட் ஒன் பாருங்க தேர்ட் ஒன் ராங் தான் த பிளாக் நியூ கூல் கார் வாஸ் மேட் இன் இங்கிலாந்து இதில் த பிளாக் நியூ கூல் கார் இதுதான் நம்மளுக்கு அட்ஜெக்டிவ்க்கான சேஞ்சஸ் பார்ட் இது நம்ம எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே த அப்படிங்கிறது ஆர்டிக்கல் அடுத்தாப்புல கூல் அப்படிங்கிறது ஒப்பீனியன் சரிங்களா அடுத்து நியூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப த கூல் நியூ பிளாக் கார் இதுதான் சரியான அட்ஜெக்டிவ் ஆர்டர் எந்த கொஸ்டினுக்கு மூன்றாவது கேள்விக்கு அடுத்து நான்காவது பாருங்க ரைட்டா தான் கொடுத்திருக்காங்க கேன் யூ பாஸ் மீ தட் பிக் ரெட் பால் nice then fifth one wrong it's round red small fruit இதற்கான சரியான தேர்வு எப்படி சார் வரும் பாருங்க small round red fruit அப்ப ஸ்மால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சைஸை குறிக்கும் ஷேப்பை குறிக்கிறது ரவுண்டு ரெட்டுங்கிறது கலரை குறிக்கும் ஃப்ரூட்டுங்கிறது நவுனை குறிக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லி பாருங்க அல்லது பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த தலைப்பின் கீழ் கேள்விகள் உங்களுடைய போட்டித் தேர்வில் இடம்பெற்றால் 1 மதிப்பெண்ணோ அல்லது 2 மதிப்பெண்களோ உறுதி அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாங்கள் எடுத்து கூறுகிறோம் நம்ம அடுத்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இதே தலைப்பு தான் எக்ஸசைசஸ் பத்தி பார்க்க போறோம் தங்களுடைய ஆதரவிற்கு கல்வி சதகம் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியா உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்ததொரு வீடியோவில் இது உங்கள் கல்வி சதகம் உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்